பார்லருக்கு போய் குளிச்சுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ட்ரெஸ்ஸு மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும். ஸோ ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுது. ஃபைனலி ஹேர் கட் முடிஞ்சு ஃபீட் மசாஜ். சிவவரம் டிவியில் நீங்கள் ஹேர் கட் ஷாப் நட்டு ஆஸ் இந்த ஷாப் பற்றி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஹேர் கட் ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கே அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ உள்ளே வரும்போது நான் எப்படி இருந்தேன், இப்போ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி என்னுடைய ஃபேஸில் ஸோ ஹேரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஷாப்புடைய எம்டி இருக்கார். ஸோ அவர்கிட்ட ஃபியூ வேர்ட்ஸ் கேட்கலாம். சார் வணக்கம் சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. சார் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. நல்லா போயிட்டுருக்கு சார். இப்போது எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க? அகைன் அந்த 150 இருக்குங்களா இல்லை சேஞ்ச் பண்ணி 50 as per government rules 18% GST அப்ளிகபிள். ஓகே சார். நாங்கள் வந்து என்னென்னாக்கா இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வாக்கிங்ஸ் வரதுனால நாங்கள் வந்து என்னென்னாக்கா ரேட் வைஸ் கூட கொஞ்சம் எல்லாமே வந்து அதாவது டிக்ரீஸ் பண்ணாங்க. we have to give discounts. ஓகே சார். for all my clients. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சில விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இங்கே யூனிசெக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் ஃபீமேல் 2 பேருமே வராங்க. ஸோ அப்போ வந்து ஃபீமேலுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹேர் கட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கீங்க? நார்மலாக வந்து அதர் சலூன்ஸ்லாம் 800 1500 பண்ணுவோம். ஓகே சார். இந்த பேசிக்கே 600 வித்தவுட் ஆக்ஸ் தான் வந்து. ஓகே. இப்போ லேடி கிளைண்ட்ஸோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத் தே ஹேவ் டு பிரிங் ஸோ மெனி கிளைண்ட்ஸ். நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே போல் ஃபேமிலியோடு வந்து எல்லாம் வந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க இங்கே வந்து ரொம்ப ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் என்னென்னா இந்த ஆம்பியன்ஸ் வந்து தே லைக் வெரி மச். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களோட இந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைடல் மேக்கப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி சார்ஜஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? ப்ரைடல் மேக்கப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 kinds ஆஃப் மேக்கப் திங்ஸ் வச்சு. அதாவது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான். ஹெச்டிங்கிறது ஹை டெஃபினேஷன், அண்ட் தென் மேக் ப்ரோ, அண்ட் தென் க்ரெய்லான் 3 வச்சுருக்கோம். மோஸ்ட்லி வந்து க்ரூம் பொறுத்த வரைக்கும் க்ரெய்லான் அண்ட் தென் ஹெச்டி யூஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ ப்ரைடை பொறுத்த வரைக்கும் நான் மேக்கு ஹெச்டி தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து பேசிக். அதை கம்பேர் டு அதர்ஸ் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஓகே சார். சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பேபி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேல் பேபி வந்து ஒரு ஹேர் கட் பண்ணணும்னா அவங்க வந்து ஒயிட்டாக உட்காரணும். அப்படி உட்காந்தா மட்டும் தான் ஹேர் கட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பேபிஸும் மேல் பேபிஸ் வந்து விரும்பி வராங்க. அது எதனால் நீங்கள் பண்ணக்கூடிய அப்ரோச்னால? அப்ரோச்னா என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து சீனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. என் கூட வந்து 5 to 6 years ட்ராவல் பண்ணி. ஓகே சார். ஹவு டு ஹேண்டில் த கிட், ஹவு டு ஹேண்டில் த லேடிஸ், ஹவு டு ஹேண்டில் த மெச்சூர் பீப்புள், அது எல்லாமே தே நோ வெரி வெல். அது குழந்தை வந்தோம் எடுத்தோடனே மிஷின்லாம் போடாமல் அவங்க கையில் போட்டு காமிச்சு இது ஒரு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த லைட்டிங் மிரர் இருக்கிறதுனால அவங்களும் வந்து தே ஹவ் டு என்ஜாய். நார்மல் மிரரை விட இந்த லைட்டிங் மிரரும் போது சம் இதாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் எங்கள் ஸ்டாஃபே வந்து மொபைல் ஆன் பண்ணி கொடுத்து அந்த கேம் விளையாட வச்சு ரொம்ப குயிக்காக முடிச்சுக்குவோம். அதனால வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல. அதே போல் வந்து கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, வித்தவுட் அப்பாயின்மெண்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் ப்ரீவியஸாக வந்தவங்ககிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு கேன் யூ வெயிட் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அவங்க ஓகேனாங்கன்னா இமீடியட்டாக முடிச்சிடும். ஓகே. ஏன்னா கிட்ஸ் ரொம்ப நேரம் உட்கார வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்களே உங்களுடைய ஷாப் வந்து லொக்கேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு காரமடை ரோட்டில் நியர் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கேவிஆர் மஹால் போகிற வழியில் சர்வம் இருக்குது. இங்கே இப்போ வந்து நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தாலும் நட்டு ஷாஷன் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வரும். அதே போல் உங்களுக்கு எந்த டைம் வேணாலும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 8098887030. திஸ் இஸ் மை நம்பர். ஓகே சார். நான் எந்த டைமில் வந்து மிட் நைட்டாக இருந்தாலும் வந்து ஐ கேன் அட்டெண்ட். ஓகே. எந்த டைம் கால் பண்ணாலும் நான் வந்து அட்டெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய ஷாப் டைம் வந்து என்ன டைம் சார்? 9 to 9. சம்டைம்ஸ் என்னென்னா பிஸியாக இருக்கிற டைமில் வந்து நாங்கள் அது அப் டு 11 வரைக்கும் கூட திறந்து. நீங்கள் ப்ரைடல் டைம்லலாம் வந்து எங்களுக்கு வந்து
பிஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ப்ரைடல் வந்து க்ரூம் மேக்கப்புக்கு வந்து போகிறாங்க, ப்ரைடல் மேக்கப்புக்கும் போகிறாங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நேற்று நாங்கள் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு முடிச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து அவங்க வந்து 4 to 6 வந்து ஸோ மிட் நைட் நான் 1 மணிக்கெல்லாம் இங்கேருந்து போகணும். ஸோ மை ஸ்டாஃப்ஸ் எல்லா ஸ்டாஃபும் இங்கே தங்கிடுவோம். தங்கிட்டு அவங்கவுங்க போகக்கூடிய லொக்கேஷனுக்கு பை கார் ஆர் பைக் அவங்க ஏன்னா இப்போ கிளைண்ட்டை அரேஞ்ச் பண்ணிப்பாங்க, அதில் போய்ட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஸோ டைமிங்கிறது வந்து இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட்டுங்கிறதுனால நம்ம டைமிங்கெல்லாம் பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் சார், இன்டர்வியூ இருக்குது அப்படின்ட்டு 8 மணிக்கு போகணும், 7 மணிக்கு ஐ ஜஸ்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணி சார் நாங்கள் இது இருக்கோம். இதில் எனக்கு லாஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப வெளில இருக்குது, அவர் குவைட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குவைட்னஸ் ப்ளஸ் அவங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற ஒரு விதத்தில் தான் இருக்குது. பிகாஸ் நான் ஃபீல்டில் வந்து 25 சில்வர் ஜூப்ளி முடிஞ்சு இப்போ கோல்டன் ஜூப்ளியில் என்ட்ரு ஆகிருக்கேன். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு புது கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே வந்து தெரிஞ்சதுனால ஓகே இந்த கிளைண்ட்டை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, இந்த கிளைண்ட் வந்து நம்ம கூட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போவோம். இந்த மாதிரி வந்து கிளைண்ட்டோடைய பல்ஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து சக்ஸஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய. சார் இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா கண்டிப்பாக ஏன்னா பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் நான் வந்து அந்த கரெக்டான லொக்கேஷன் வேணும். ரெண்டாவது என்னுடைய அகாடமியில் படிச்சுக்கிறவங்கள தான் வந்து இன்னொரு இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அதனால என்னுடைய ட்ரைனிங் முடிச்சதுக்கு பின்னாடி தான் வந்து பிரான்ச்சஸ் ஆகும். ஏன்னா இதே சேம் அப்ரோச் வந்து பிரான்ச்லேயும் இருக்கும். ஓகே சார். ஸோ இங்கே வந்து மெயின் ஆஃபீஸில் வந்து கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து டைமிங் அதில் எல்லாமே இருந்துட்டு அங்கே போயிட்டு நமக்கு வந்து அது பண்ண முடியல, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாக்கா டோட்டலி வேஸ்ட். ஓகே சார். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, சேம் ஆம்பியன்ஸில் நல்ல ஸ்டாஃப் வச்சு அது ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார். அந்த 8 hours அவங்க ஒர்க் பண்ணுறதுனாலும் அந்த 8 hours வந்து தே ஸ்மைலிங் ஃபேஸில் இருக்கும். ஏன்னா பிகாஸ் தே ஆர் கால்ட் அஸ் ஸ்மைல் ப்ரொவைடர். ஒரு எப்படி ஒருத்தவங்க வந்தாலும் அவங்கள வந்து அழகுபடுத்தி அந்த சிரிப்பில் வந்து அவங்கள வந்து அழகுபடுத்து ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் ரெண்டில் மேனாக இருந்தால் ஹேண்ட்ஸமாக ஃபீமேலாக இருந்தால் பியூட்டிஃபுல்லாக அவங்க மாற்றுறது வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். பட் அதை வந்து அவங்க மாற்றி போடுறதுனால கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நல்லா சக்ஸஸ் பண்ணணும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வியூஸ், அதாவது இன்றைக்கி வந்து நம்ம நட்டு ஆஸ் இந்த ஷாப்புடைய பிளாக் நீங்கள் பார்த்தீங்க. உண்மையாக சொல்லணும்னா இவருடைய முகத்துக்காகவே நிறைய பேர் இந்த ஹேர் கட் ஷாப் வந்து தேடி வராங்க. நம்ம சேனல் பார்த்து ஈரோடு, கோயம்புத்தூர் இன்னும் வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஹேர் கட் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஊட்டி போகிறவராக இருந்தீங்கன்னா இந்த ஹேர் கட் ஷாப்பை ஒரு தடவை அணுகி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்வையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.